எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன், இப்போவே பேசிடுங்க. அழைக்கும் போதெல்லாம் அலட்சியம் பண்ணிட்டு, தேடும் போதெல்லாம் தொலைந்து விட்டு, காணும் போதெல்லாம் தெரியாதவர்களைப் போல நிராகரித்து விட்டு, என்றேனும் ஒரு நாள் இறப்பு செய்தியை கேட்டு துடிதுடித்து குற்ற உணர்வில் கதறி அழறதில்லை, எந்த பயனும் இல்லை. இப்போவே பேசிவிடுங்க. யாருக்கோ 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 தவறு என்னது இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு 1000 பொய்கள் வேணும். என்னோட தவறு தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு உண்மை போருமே. வார்த்தைகளுக்கு வலிமை என ஏதுமில்லை, சொல்லும் விதத்திலும் சொல்பவர் யார் என்ற விதத்திலும் தான். அப்படிங்கிறதுல தான் அந்த வார்த்தைக்கான வலிமையே இருக்குது. எந்த நேரத்தில் என்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யோசிக்க முடியாது. உலகின் மிகப்பெரிய மர்ம நாவல் மனிதனின் மனம். நமக்கு உரிமை இல்லாத இடங்களில் உண்மையாய் நிற்பதை விட நாம் ஒதுங்கி ஓரமாக நிற்கிறது எவ்வளவோ மேலு. இல்லைன்னா நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியறதா? புரியணும். அவரவர் கற்பனைக்கேற்ப மற்றவர்களின் குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. மனைவி என்பவள் வினாத்தாள் போல புரிஞ்சிக்கவே முடியாதான். கணவர் என்பவர் விடைத்தாள் போல திருத்தவே முடியாது. நீ கலங்கி நிற்கும் போது கடவுள் வரமாட்டால் நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார். தேவைப்படும் போது உடனே தேடப்படுவாய். நீ தேவை முடிந்தவின் நன்றியும் மறக்கப்படும், நீயும் மறக்கப்படுவாய். இதுதான்ப்பா உலகம். யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள். யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள். யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். துரோகம் செய்பவர்களையும் நன்றி கெட்டவர்களையும் இறைவன் விரும்ப மாட்டான். பெரும்பாலான குடும்பங்களில் இந்த இரு துருவங்கள் நிச்சயம் இருக்கும். தன்னை பற்றி கவலைப்படாமல் குடும்பத்துக்காக மட்டுமே வாழறவங்க இருப்பாங்க. குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் முற்றிலும் தனக்காகவே வாழறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய உறவு அப்படி தான். உறவை சொல்லியே அலையும். நான் தங்கச்சி, நான் அண்ணன், நான் அதை பண்ணினேன், நான் தங்கச்சியாக பிறந்ததே அவங்களுக்கெல்லாம் புண்ணியம், இப்படியெல்லாம் என்னத்தையோ சொல்லிட்டு அலையும். ஆனால் 100% செல்ஃபாக வெஸ்டட் இன்ட்ரெஸ்டாக தான் அலையுங்க எல்லாம். அதனால் உறவுகளை பற்றி கவலையே விடாதீங்க. நீயாக இரு. ஏன் வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போனோம், அவ்வளோதான். புரிந்ததா? ஓகே. இன்னொரு அருமையான விஷயம் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரியா? ரொம்ப அருமையான விஷயம். மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாயினும் அவ்வப்போதே அனுபவித்து கொள்ள வேண்டும். காலம் கடந்து விட்டால் ரெண்டுமே வெறும் நினைவுகள் தான். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும், அதிக அன்பு இருக்கிற இடத்துல கோபம் இருக்கும். கோவப்படுறவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லவங்க. பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும்.